இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு செல்வ கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம், குபேர சம்பத்து வருவாய்க்கும் வழி. உங்களுக்கு செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அவரே 2ஆம் அதிபதி. அப்போ பாகிஸ்தானத்தை ஆக்டிவ் பண்ணால் 2ஆம் இடம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ செவ்வாய் இடம் வலுப்படுத்த உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். முக்கியமான விஷயம் குபேர சம்பத்துனா என்னென்னா அதில் திரவம் ஏதாவது ஒன்று வரணும். நான் இதில் சொல்கிற சிம்பிள் பரிகாரம், இந்த ராசி அந்த அளவுக்கு ஈர்ப்பு கொடுத்து விடும். இதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவை, என்ன நான் கையை வைக்கலாம். இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு கமெண்ட் சொல்லுங்கள். ஜோதிடர் யோகம் நேயருக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீன ராசி அன்பர்களுக்கு செல்வ கடாட்சம், லக்ஷ்மி கடாட்சம், குபேர சம்பத்து வருவாய்க்கும் வழிவகைகள் என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி டாபிக் யூடியூப்பில் எக்கச்சக்கமாக இருக்குது. அனைத்திலும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். ஆனால் நான் சொல்ல போகிறது கொடுத்து சக்ஸஸ் ஆன விஷயங்கள். என் கிளைண்ட்டுக்கு கான்ஃபிடண்ட்டாக இந்த விஷயம் நடக்கும், தைரியமாக சொல்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ஒரு மாதத்துக்குள்ளே மிராக்கல் பண்ணும். நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா எளிமையாக வீட்டில் செய்யும் பொருட்கள், வீட்டு பக்கத்தில் இருக்க 2-3 கோயில்கள், நீங்களே இதை ஆக்டிவேட் பண்ண முடியும். இது ராசி ரீதியாக. லக்ன ரீதியாக மற்ற அம்சங்கள்லாம் ஜாதகம் பார்த்தா தெரியும். பட் சந்திரன் வச்சு நான் சொல்கிறேன், இதுவும் வேலை செய்யும். இதை செஞ்சு மிராக்கல் நடந்திருக்கு. அதை பற்றி நான் சொல்கிறேன். முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகன்றதான் முழுசாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீனராசிக்கு வலுப்படுத்தணும். ஒவ்வொரு ராசி வலுப்படுத்தினா அதற்கு பாக்யஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணணுங்க. முதல்ல பாக்கியம் நல்லா இருக்கணும். அப்போ 2ஆம் அதிபதி 11. ஃபஸ்ட்டு பாக்கியத்தை பற்றி பேசுவோம். எந்த பாக்கியம்னா பாக்கியஸ்தானங்கள் 9ஆம் வீடு. பூர்வ புண்ணியம்னு 5ங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. பாக்கியம்னு 5, பாக்கியம்னா 9. ஏன் பாக்கியஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணணும்? நம்ம எவ்வளோ தான் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் இந்த ஒரு சின்னதாக மிஸ் ஆகிட்டே இருக்கும். பாப்புலாரிட்டி வராமல் அந்த சின்ன ஒரு விஷயத்தை தூக்கி தர, கை கொடுக்க, இறைவன் தூக்கி கொடுக்குற மாதிரி வேணும். அதுதான் இந்த பாக்கியஸ்தானம் 9ஆம் வீடு. நிறைய மிராக்கள் நடக்கும். நம்ம திடீர்னு போகும்போது நமக்கு தெரிஞ்சவங்களே, இப்போ இன்டர்வியூக்கு போகிறோம், தெரிஞ்சவங்களே இருந்தால், நம்ம ஒருத்தர் சந்திக்க போகிறோம், அவர் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தால் டக்குன்னு கிடச்சா நடந்தால், அப்போ நமக்கு எளிமைப்படுத்தி கொடுக்கும் 9ஆம் இடம். நம்ம சமூக சூழல்கள், நமக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிகள், நம்மளை கை தூக்கி விடும் சூழ்நிலைகள் எல்லாமே 9ஆம் இடம் கொடுக்குங்க. இது அவ்வளோ வலிமையானது. இறைவனோட அருள் உண்டு. சரி, இப்போ இந்த 9ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியுமா? நிச்சயமாக இருக்கும். ஜாதக ரீதியாக பொதுவாகவே கேந்திரத்திலோ திரிகோணத்திலோ லக்னத்துக்கு அமைஞ்சு விட்டால் இயற்கையாக பாக்கியஸ்தானம் வலுவாக உண்டு. சரி, இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுறது? சரி, இருக்கிறவங்களுக்கு வலுப்படுத்துறது என்ன? அதை பற்றி தானே பேசுவோம். அதாவது உங்களுக்கு செவ்வாய் தான் உங்கள் ராசிக்கு அவரே 2ஆம் அதிபதி. அப்போ பாகிஸ்தானத்தை ஆக்டிவ் பண்ணால் 2ஆம் இடம் ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ செவ்வாய் இடம் வலுப்படுத்த உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும். முதல்ல முருகர் வழிபாடு. ஏதோ ஒரு முருகரை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அறுபடை வீடில் நான் திருச்செந்தூர் சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா 9ஆம் இடம் நீர் வீடு, உங்கள் ராசி நீர் வீடு. திருச்செந்தூர் முருகர் வழிபாடு சிறந்தது ஃபஸ்ட்டு. 2வது, முருகர் கும்பிட போகிறீங்கன்னா வியாழக்கிழமை, பொதுவாக ஒரு வியாழக்கிழமை கும்பிடலாம். செவ்வாய்க்கிழமைங்கிறத விட வியாழக்கிழமை அது மாதிரி கும்பிடலாம். குருஸ்தலம், குரு வழிபாடுகள் இதையும் பண்ணலாம். சரி, குறிப்பாக ஒரு கருங்காலியோ செங்காலியோ மாலை அணிவித்து செய்யலாம். குறிப்பாக கருங்காலி ஒரு சிலருக்கு செட் ஆகுதில்லை, நீ போட்டு பாருங்கள், செட் ஆகும். ரைட். இப்போ முருகர் சம்மந்தப்பட்ட வழிபாடு, கந்த சஷ்டி இது கேட்குறது, முருகருக்கு சஷ்டி விரதம் இருத்தல், முருகர் வழிபாடு, இது எல்லாமே மேன்மையை தந்தே தீரும். இதை பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக் 2ஆம் இடம் நினச்சோம். அப்போ 2ஆம் இடம் அதுதான். இப்போ 2ஆம் இடத்தை ஏன் இது பண்ண 2ஆம் இடம் வலுப்பட்டால் என்னென்னா, 2ஆம் இடம் தான் பேச்சு, கண், நேத்திரம், குடும்ப அமைப்புகள், குடும்பத்தில் இருக்க நபர்கள், நமக்கு கிடைக்கிற கௌரவங்கள் எல்லாமே 2ஆம் இடம் சொல்லுங்கள். இப்போ ஒருத்தருக்கு பணம் இல்லாருக்கு உலகம் இல்லை அப்படின்ட்டாங்க. பணம் இல்லைன்னு இந்த உலகம் இல்லைப்பா, நீ அருள்னு அந்த உலகம் இல்லை. அப்போ பணம்ங்கிற அடிப்படை தேவை பூர்த்தி பண்ணுறதுக்கு பணம் தேவை. இப்போ நம்ம பணம் ஈர்க்கும் வசியங்கள் என்னென்னு பார்ப்போம். பொதுவாக பணத்தை வர வைக்கணும், பணத்தை தங்க வைக்கணும், அதான் முக்கியம். பெரும் செல்வம் படைத்தவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது, மீண்டும் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்களுக்கு அந்த சூட்சமம் தெரிஞ்சிருக்கு. ஒரு சிலர் பணம் வருது ஆனால் செலவாயிட்டே இருக்குது, அவங்களுக்கு பணம் வரும் சூட்சமம் தெரிஞ்சிருக்கு, தங்க வைக்கும் சூட்சமம் தரல. ஒரு சிலருக்கு பணமும் வரல, தங்கவும் இல்லை, இப்போ 2மே தெரியல. அதை பற்றி தான் பேச போகிறோம். சரி, இப்போ 2ஆம் இடத்தை 11 ஆக்டிவேட் பண்ணணும். 2-11 பொதுவாக உங்களுக்கு கடவுள் வழிபாட்டில் சுப்பிரமணி அப்படின்னா முருகர் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, இவங்களுக்கு 2-11 ஆக்டிவேட் செய்கிறது. ஐயப்பன் கோயில் வழிபாடு, வீட்டு அருகில் ஐயப்பன் கோயில் இருக்கும் இல்லையா, ஐயப்பன் கோயில், மணிகண்டன், பொதுவாக மணி தாங்க, மணி சப்தம், இதெல்லாம் இவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணுங்க. இவங்களுக்கு சிம்பிள் பரிகாரம் மணி சப்தம், மணிகண்டன், சுப்பிரமணி அப்படிங்கிற பேர், அந்த பேர் அம்சங்கள் எல்லாமே
வலுவாக இருக்கும். சரி, இதில் இன்னும் சூட்சமாக சொல்லித்தரேன். பொதுவாகவே ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை இல்லை, இந்த ராசிக்கார ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை அப்போ ஏன் ஜோசியம் பார்க்க வந்தாருன்னு தெரியல. நான் போய் சொன்னேன், அப்போ நீங்கள் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க சார்? இல்லை ஒய்ஃப் சொன்னாங்கன்னு. அவருக்கு நம்ம ஜாதக ரீதியாக சொல்லி பண்ணிவிட்டு அவர் கடவுள் பரிகாரம் கொடுக்கூடாது முடிவு பண்ணிட்டேன். அவருக்கு செவ்வாய் சனி சேர்க்கையில் வச்சு, செவ்வாய் சனினா பூட்டு, செவ்வாய் சனினா கதவு சத்தங்கள், நான் அந்த கிரில் கேட்டுக்கு ஆயில் போடுறது, இந்த எண்ணெய் சம்மந்தப்பட்டது, காருக்கு இன்ஜின் ஆயில் மாற்ற வைக்கிறது, இன்ஜின்னா செவ்வாய் இன்ஜின் ஆயில் மாற்ற, இதெல்லாம் பண்ணேன். ஆனால் செஞ்சார். அவருக்கு ஒரு மிராக்கிள் வந்து அப்போ இப்போ தான் நம்புற ஏதோ ஒன்று இருக்குது, அஸ்ட்ராலஜின்னு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு இப்போ நம்புறார். அவங்க ஒய்ஃப் வராங்க, கூட வரார், இன்னும் அடுத்த ஒரு இதில் வர. அப்போ அவருக்கு மிராக்கிள் நடந்திருக்கு. ஆனால் அவர் கோஇன்சிடென்ட்டுங்கிறாரு, அது அவரோட நம்பிக்கை. பட் நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள், கதவுக்கு கிரீஸ் போடுறது, பூட்டுக்கு எண்ணெய் போடுவது, இது எல்லாமே வேலை செய்யும். இப்போ இறைவன் வழிபாடு, மணி அடித்து வழிபாடு செய்வது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். கந்த சஷ்டி கவசம் கேட்கவே மிகுந்த யோகம். கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ், இதெல்லாம் வேலை. கந்த சஷ்டி கவசம் தான் இதில் ஹையஸ்ட்டு. இவங்களுக்கு அந்த பாடல்கள், அந்த அமைப்பு பார்த்துருக்கோம் இல்லையா? இது வேலை செய்யுமா? நிச்சயமாக நடக்கும். ரைட். அடுத்து முக்கியமான விஷயம் குபேர சம்பத்து. குபேர சம்பத்துனா என்னென்னா, அதில் திரவம் ஏதாவது ஒன்று வரணும். நான் இதில் சொல்கிற சிம்பிள் பரிகாரம், இந்த ராசிக்கு லக்ஷ்மி மற்றும் குபேரன் படம் வைத்து, குபேரன் ஏன் முக்கியமாக நல்லா வேலை செய்வார்னா, இங்கே போராட்டாதி நட்சத்திரமே இருக்குது, படம் வைத்து அதுக்கு முன்னாடி விளக்கு, அந்த விளக்கு பார்த்திங்கன்னா நார்மல் விளக்காக கூட இருக்கலாம். அதில் ஒரு இதில் நெய் தீபம், ஒரு இதில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு, பக்கத்தில் விநாயகர், மஞ்சளில் விநாயகரை பிடித்து அருகம்புல் வைத்து, இங்கே திரவம் தான் ஹைலைட்டு. திரவம் பார்த்திங்கன்னா மழை நீராக இருக்கலாம், இல்லை திரவத்தில் மஞ்சள் கொஞ்சம் கலந்துருக்காங்க, மஞ்சள் தண்ணி இதை போட்டுட்டு, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை, உன்னோட காயின்ஸ், காசுனா காசு, நகை, இதெல்லாம் சொன்னேன் அடகு வைத்த மீட்டருக்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு, அதில் வெத்தலையை கிள்ளி போட்டு அதை தெளித்து விட்டுட்டு, நீங்கள் மனதார லக்ஷ்மி குபேரம் கனதார மந்திரங்கள் சொல்லிவிட்டு பணத்தை வரணும்னு வேண்டுதல் பண்ணுவா, நிச்சயமாக நடக்கும். 3 வாரத்திலே நடக்குங்க. அது வெள்ளிக்கிழமை பண்ணலாம். வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரவாரையில் பண்ணுங்கள். இதை ஒருத்தர் அவர் பத்திரத்தை, அடகு வைத்த பத்திர ஜெராக்ஸ் காப்பி வச்சு அவர் மீட்டார். அவர் இன்னும் சொல்லுவார், மிராக்கிள் நடந்ததுங்க, இது அடகு வைத்த பணம், அவருக்கு 20 லட்ச ரூபா கட்டணும், கட்ட முடியாத சூழ்நிலை, இதை வச்சு வழிபாடுகள் செய்யும்போது அவருக்கு மிராக்கிள் நடந்தது. அப்போ அது எப்படி மீட்டார் சொல்கிறார், இந்த நகையும் மீட்டிட்டார், இதுவும் மீட்டார். அவர் எல்லாமே அவங்க பையனோட சர்க்கிளில் நடந்த ஒரு மிராக்கிள் தான். அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈர்ப்பு கொடுத்து விடும். இதை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவை, என்ன நகையை வைக்கலாம். இதை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ரைட். இப்போ பணத்தை வர வச்சிட்டோம், லக்ஷ்மி இவங்களை வர வச்சிட்டோம். வீட்டில் தங்கணும் அப்படின்னாலே பொதுவாகவே சுத்தம் உள்ள இடத்தில் மகாலட்சுமி தங்குவாங்க. வாசனை உள்ள இடங்கள் மகாலட்சுமி குபேரன் தங்குவாங்க. மகாலட்சுமி தங்கணும்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு வீடு நீட்டாக இருக்கணும், ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வாசனை திரவங்கள் பட்டை, ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, அடுத்தது பால் சம்மந்தப்பட்ட பால், நெய், மோர், தயிர் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் அனைத்தும், வெத்தலை, பாக்கு, மகாலட்சுமி, வெத்தலை நுனியில் மகாலட்சுமி அம்சம் உண்டு, தேவர்கள் வாசம் உண்டு, இதெல்லாம் இது எல்லாமே. அப்புறம் மஞ்சள், கல்லுப்பு, இதெல்லாம். இந்த கல்லுப்பு இந்த கதையெல்லாம் என்ன அதையும் இருக்குது. சூட்சம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் துணியில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஒரு பட்டைக்கிராம்பை வைத்து, கேஷ் பாக்ஸ் பணத்தை வச்சு புழங்குறதுக்கு ஒரு இடத்த வச்சுட்டு, வருகின்ற பணத்தை அங்கே வச்சு எடுத்து புழங்குங்க. கிரெடிட் கார்டு இருந்தாலும் கிரெடிட் கார்டு கூட, கிரெடிட் கார்டில் சொன்னால் மேக்ஸிமம் கொஞ்சம் பணத்தை வித்ட்ரா பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லுவேன். பிஸ்னஸ் டீலிங் நடக்கிற இடத்துல அதை வச்சு டீலிங் பண்ண நிச்சயம் பணம், லட்சுமி கடாட்சம் தங்கும். வர பணம் தங்குங்க. ரைட். இந்த சூட்சமம் என்னென்னா, வர பணத்தை இங்கே தங்குங்க. அடுத்தது பால், தயிர், மோர், இதில் எப்படி பண்ணலான்னா, இரவு நேரத்தில் போய் பால் வாங்குறது. இப்போ கடையில் போய் வாங்குறீங்க வைங்க, 7 மணிக்கு மேலே பால் சம்மந்தப்பட்ட ப்ராடக்டாக வாங்கிட்டு வர்றது. சூட்சமாக புரிஞ்சுக்கிட்டு, ஒரு நெய் சம்மந்தப்பட்ட பொருளை இரவு நேரம் வெள்ளிக்கிழமை போய் வாங்குவார். வெள்ளி சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அவர் அப்போ தான் வாங்கிட்டு வருவார். மெட்டி, கொலுசு மாற்றினா கூட வெள்ளிக்கிழமை தான் போய் வாங்கிக்குவாங்க, காசு கொடுத்து வாங்குவார். அவர் அந்த சூட்சமத்தை புரிஞ்சுக்கிட்டார். அதுதான், அது மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். பொதுவாக வீடு துடைக்கும் பொழுதோ கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் இதை போட்டுக்கலாம். அதெல்லாம் கிருமிநாசினிங்கிறது ஒரு கான்செப்ட். பட் அங்கே நமக்கு லக்ஷ்மி அம்சம் தங்க வைக்கிறது. தெய்வத்தை நீங்கள் வழிபாட்டிங்கன்னா ஒரு வெத்தலை பாக்கு வைத்து வழிபாடு பண்ணுங்கள். பொதுவாக ஜோசியம் கொடுக்கும்போது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு காசு கொடுத்து கொடுப்பாங்க. அப்போ நல்ல வாக்கு சொல்லுங்கள் ஏங்கிட்ட. வெற்றிலை பாக்குக்கு மிகப்பெரிய இது இருக்குங்க, இது செஞ்சு பாருங்கள். பொதுவாக சூட்சமாக இன்னொன்று,
வீட்டில் தென்கிழக்கு மூலையில் இருக்கிற கிச்சன், சமையலறை, சுக்கிர ஸ்தலம், அங்கே எவ்வளோக்குள்ள நீட்டாக இருக்கா, பிளாஸ்டிக் கவர்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கோ அது மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ஸ்டவ்வு பார்த்திங்கன்னா அது பரணி நட்சத்திரத்தை குறிக்கும், அது சுக்கிரன் கடாட்சம். அங்கே பார்த்திங்கன்னா 2 பர்னர் பயன்படுத்தலாம், 3 பர்னர் பயன்படுத்தலாம், 4 பர்னர் பயன்படுத்தக்கூடாது. அது என்னோடய கான்செப்ட். 4 பர்னர் பயன்படுத்தாங்க, ஃபேமிலி செட் ஆகாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த கிச்சன் ரூமில் இருக்கும்போதே தெரிஞ்சிடும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா இருக்காங்களா, பிரிஞ்சிருக்காங்களா, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா, பஃப் அடிக்கிறாங்களா வரைக்கும் சொல்லிடலாம். இந்த ஆஸ்மா சம்மந்தப்பட்ட பஃப் எடுத்துகிட்டு இருக்காங்க வரைக்கும் அதில் வந்துடும். அப்போ இதெல்லாம் அங்கே வேலை செய்கிறது. ஒவ்வொன்றும் கிரகங்கள் கட்டங்கள் எல்லாமே இணைத்தான் சொல்கிறோம். இதை செஞ்சு பாருங்கள், நீட்டாக வச்சு இது பயன்படுத்தி இது தேவர். அப்போ கடவுளை கூப்பிடுறது, வந்த கடவுளை தங்க வைக்கிறது, தங்க வச்சு மீண்டும் மீண்டும் செய்ய இது வருளின் இடத்தில் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும். இதை பயன்படுத்தி பாருங்கள். சரி, பொதுவாக இது உங்கள் ராசி ரீதியாக சொல்லணும். உங்கள் லக்ன ரீதியாக பார்த்து தசாபுத்தி ரீதியாக கால்குலேட் பண்ணி மற்ற பிளானட்லாம் கம்பேர் பண்ணோம்னா இன்னும் இவ்வளோ துல்லியமாக கொடுக்கலாம். அப்படி பண்ணும்பொழுது செல்வ கடாட்சம், கணவன் மனைவி அந்யோன்யங்கள், குழந்தை செல்வங்கள், கடனை அடைத்தல், சொத்து மதிப்பை கூட்டுதல், இழந்த பொருளாதாரத்தை அதை வலுப்படுத்துதல், ஒரு குபேர யோகங்கள் கொண்டு வரது மாதிரி பண்ண முடியுங்க. அந்த மாதிரி யாருக்காவது பண்ணால் கீழே இருக்கிற எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் முறையில் பார்க்கப்படும். சரி, ஆக மொத்தம் புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் தான் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.